Example 9.12. From the point on the ground of the angles of elevation of the bottom and the top of the tower fixed at of a 30-meter high, the buildings are 45 and 60 degree. இல்லைங்களா ரெஸ்பெக்டிவ்லி ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டவர் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு பில்டிங் இருக்குது, இந்த பில்டிங் மேலே ஒரு டவர் இருக்குது, புரியுது இல்லைங்களா? அந்த பில்டிங்க்கு வந்து எவ்வளோ 30 மீட்டர் இருக்குது, ஆனால் அந்த டவர் வந்து ஹெச் மீட்டரில் இருக்குது, நம்மளுக்கு அது தெரியாது. அப்போது நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன செய்கிறோம், பாட்டம் ஆஃப் த டவரை வந்து நம்ம என்ன செய்கிறோம் 45 டிகிரி ஆங்கிளில் பார்க்குறோம். டாப் ஆஃப் த டவரை வந்து நம்ம என்ன செய்கிறோம் 60 டிகிரியில் பார்க்குறோம். புரியுது இல்லைங்களா? இப்படி ரூட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. லெட் ஏசி பி த ஹைட் ஆஃப் த டவர். அப்போ ஏசி அதுதான் என்னது, அந்த டவரோடது ஹைட்டு. புரியுது இல்லைங்களா? ஏபி டு பி த ஹைட் ஆஃப் த பில்டிங். ஏபின்றது ஹைட் ஆஃப் த பில்டிங். புரிஞ்சது இல்லைங்களா? தென் ஏசி ஈக்குவல் டு ஹெச் மீட்டர்ஸ். அப்போ ஏசி அப்படின்றது தெரியாது, அதுதான் ஹெச் மீட்டர்ஸ். புரியுது இல்லைங்களா? அதை தான் நம்ம கண்டுபிடிக்கும். ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டவர். அப்போ டவரை மட்டும் கண்டுபிடிங்கன்னு தான் கேட்குறாங்க, அது ஹெச் மீட்டர்ஸ். அப்போ ஏசி ஈக்குவல் டு ஹெச் மீட்டர்ஸ், ஏபி ஈக்குவல் டு 30. த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ நம்ம ரெண்டு ட்ரையாங்கிளாக நம்ம பிரிச்சுக்கலாம். எப்படி அப்படின்னம்னா, ஃபஸ்ட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சிபிபி, சிபிபி, சிபிபி. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் 90 டிகிரி. புரியுதுங்களா? அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரும்போது நம்மளை பொறுத்து ஆப்போசிட் சைடில் இருக்கிறது எப்பயுமே என்னவாக இருக்கும், ஹைபாட்டினியூஸாக இருக்கும் இல்லைங்களா? இதுக்கு ஹைபாட்டினியூஸ், இதுக்கு ஹைபாட்டினியூஸ் தான் வரும். புரியுது இல்லைங்களா? அப்போது இந்த சைடில் இருக்கிறது இது எப்பயுமே நம்மளுக்கு என்ன இருக்கும், பேஸாக இருக்கும். அட்ஜசன்ட் சைடில் இருக்கிறது பேஸாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். புரியுது இல்லைங்களா? அப்போது இந்த சைடில் இருக்கிறத நம்ம என்ன செய்கிறோம், பர்பண்டிகுலர் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். இதுவும் பர்பண்டிகுலர் தான் வரும், இங்கே வந்தாலும் அது டோட்டலாக அது பர்பண்டிகுலர் தான். ஓகேங்களா? அப்போ பர்பண்டிகுலர் இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் பர்பண்டிகுலர். புரியுதுங்களா? பேஸில் இருக்கிறது பேஸு தான், 90 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறது ஹைபாட்டினியூஸ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போது ஆங்கிள் சிபிபி, சிபி, புரியுதுங்களா? சிபிபி எவ்வளவு, 60 டிகிரி. சியிலேருந்து மேலே வருது பார்த்தீங்களா, டாப்லேருந்து வர ஆங்கிளை பார்க்குறது சிபி பிபி ஈக்குவல் டு 60 டிகிரி. அதாவது தீட்டா ஈக்குவல் டு எவ்வளவு, 60 டிகிரி அப்படின்ற மாரி டாப்பில் பார்க்குறதுக்கு 60 டிகிரி வருதுன்ற மாதிரி புரிஞ்சுக்கிறோம். ஸோ டேன் 60 டிகிரி. ஏன் டேன் எடுக்கிறோம், நம்மளுக்கு தேவையானது எப்போயுமே தீட்டா இருந்ததுன்னா நம்ம என்ன கண்டிஷன்ஸ் எடுக்கலாம் டேனை பொறுத்த வரைக்கும், ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட் இல்லைங்களா? தீட்டா இருக்கிறதுக்கு ஆப்போசிட் சைட்டுன்னு சொல்கிறோம். அதை தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் பர்பண்டிகுலராக எடுத்துக்கிறோம். பேஸை தான் நம்ம அட்ஜசன்ட் சைட்டாக எடுக்கிறோம். அப்போது நம்மளை பொறுத்த வரைக்கும் எது வருது, இங்கே பொறுத்த வரைக்கும் பிசி இல்லைங்களா? பிசி தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் சைட். தீட்டாக்கு 60 டிகிரிக்கு ஆப்போசிட் என்ன இருக்கும், பிசி தான் வருது. அப்போது பிசி பை பிபி, பிபி பேஸ். புரியுது இல்லைங்களா? சரி, இப்போது இந்த பர்பண்டிகுலரை நம்ம எப்படி பிரிக்கலாம், ஏபி ப்ளஸ் ஏசி அப்படின்னு பிரிக்கலாம் இல்லைங்களா? அதை தான் இங்கே எழுதியாச்சு. பேஸை வந்து ஒரே பிபி ஒண்டியாக தான் இருக்குது, அதனால் பிபின்னு நம்ம போட்டுக்கிறோம். புரியுது இல்லைங்களா? ஸோ இதை நம்ம எப்படி எடுக்கிறோன்னு இங்கே பார்த்துக்கோங்க. tan 60 டிகிரி ஈக்குவல் டு பிசி பை பிபி அஸ் அ பர்பண்டிகுலர் பை பேஸ் ஏபி ப்ளஸ் ஏசி. அதை தான் இதை தான் நம்ம ஏபி ப்ளஸ் ஏசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். புரியுது இல்லைங்களா? இது ஏபி ப்ளஸ் ஏசி பை பேஸ் வந்து அதே பேஸ் தான், அதில் ஒன்றுமே சேஞ்சஸ் இல்லை, பிபி. சரி, அப்போது பிசி ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் பிசி. அப்போ tan 60 டிகிரி ஈக்குவல் டு எவ்வளவு, √3. புரியுதுங்களா? இதை தான் நம்ம இங்கே டயக்ராம் கொடுத்துருக்கோம். புரியறதுக்கு வேண்டி உங்களுக்கு ஒரு குட்டி டயக்ராம், அதையே நம்ம ஸ்ப்ளிட் அவுட் பண்ணி இங்கே போட்டிருக்கோம். புரியுது இல்லைங்களா? அப்போ உங்களுக்கு புரியறதுக்கு வேண்டி அப்போ tan 60 டிகிரி, tan 60 டிகிரி. அப்போ நம்மளுக்கு இது என்னவா வந்திருக்குன்னு சொல்லியிருக்கோம், ஹைபாட்டினியூஸாக வரும்னு சொல்லியிருக்கோமா, இதை வந்து பேஸ் வரும்னு நம்ம சொல்லியிருக்கோமா, இதை வந்து பர்பண்டிகுலர் ஆகும்னு நம்ம சொல்லியிருக்கோமா. ஸோ இப்படி தான் நம்ம கண்டிஷன்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். இதை வந்து ஹைபாட்டினியூஸாகவும், இதை வந்து பர்பண்டிகுலராகவும், இது பேஸாகவும் நம்மளுக்கு இருக்கும். அப்போது நம்மளுடைய ட்ரிக்னாமெட்ரிக்கல் ரேஷியோ இதில் பொறுத்த வரைக்கும் என்ன இது வரும், நம்மளுக்கு கண்டிஷன் வரும், ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட், அதாவது பர்பண்டிகுலர் பை
பேஸ், அதுதான் டேன். தீட்டாக்கு பதில் 60, அதனால தான் tan 60 டிகிரி ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் ஏசி. அப்போ ஏபி ப்ளஸ் ஏசி, அதானே ஏசிக்குள்ளே இருக்குது தானே. ஸோ அதனால் 30, ஏபி மட்டும் நம்மளுக்கு தெரியும், முதலையே 30 டிகிரின்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் ஏசி நம்மளுக்கு தெரியாது, அதை தான் கண்டுபிடிக்கிறோம். ஹெச் பை பிபி நம்மளுக்கு அதுவும் தெரியாது. அதை வந்து நம்ம என்னென்னு செஞ்சுக்கிட்டோம், பிபின்னு போட்டுக்கிட்டு ஈக்குவேஷன் 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். புரியுது இல்லைங்களா? அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம், இதேமாரியே அடுத்த ஒரு ரைட் ஆங்கிள். எந்த ரைட் ஆங்கிள்? இப்போது அது மேல் பக்கம் மட்டும் பார்த்தோம். இந்த கீழே இருக்கிற இந்த போர்ஷனை பார்க்கணும் இல்லையா நம்ம, இந்த போர்ஷன். அப்போது இது பெரிய பார்த்தோம், சிபிபி பார்த்தோம். இப்போ ஏபிபி பார்க்குறோம். புரியுதுல்ல? என் ட்ரையாங்கிள் ஏபிபி, அந்த குட்டி ட்ரையாங்கிளா, என் ட்ரையாங்கிள் ஏபிபி, அதாவது ஏபிபி ஈக்குவல் டு எவ்வளவு, 45 டிகிரி இல்லைங்களா? இப்போ நம்ம இதை மறைச்சிட்டு பார்த்தோம்னா தெரியுது இல்லைங்களா, ஏபிபி. அப்போ அதுதான் ஏபிபி ஈக்குவல் டு எவ்வளவு, 45. பாட்டம் ஆஃப் த டவர் பார்க்குறதுக்குள்ள ஆங்கிள் 45 டிகிரி. அப்போது நம்ம ஆப்போசிட் சைட் பை adjacent சைட், அப்போ perpendicular பை பேஸ். அப்போ ஏபி பை பிபி இல்லை ஏபி பை பிபி perpendicular பை பேஸ் ஈக்குவல் டு, அப்போது ஆப்போசிட் சைடு எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு ஆல்ரெடி இது கொடுத்துருக்காங்க, எவ்வளோ கிவன் 30 இல்லைங்களா? அப்போ 30 போட்டாச்சு. பிபி நம்மளுக்கு தெரியாது, பிபின்னே போட்டுக்கிறோம். ஸோ tan 45க்கு ட்ரிக்னோமெட்ரிக்கல் டேபிளில் என்ன வரும், 1ன்னு வரும். அப்போ tan 45 ஈக்குவல் டு 30 பை பிபி. பட் இதுக்கு பதில் 45க்கு பதில் நம்ம 1 போட்டுக்கிறோம். 30 பை பிபி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். நம்ம 1 இன்ட்டு பிபி ஈக்குவல் டு 30. அப்போ பிபி ஈக்குவல் டு எவ்வளோ வருது, அதுவும் 30 தான் வருது. புரியுது இல்லைங்களா? இங்கே பாருங்கள், இங்கே பிபியும் இந்த பர்பண்டிகுலரும் சேமாக இருக்குது நம்மளுக்கு. இந்த பர்பண்டிகுலரும் இங்கே இருக்கக்கூடிய நம்மளுக்கு என்னது, பேஸ், ரெண்டுமே என்னவாக இருக்குது, சேமாக இருக்குது இல்லைங்களா? இதை தான் நம்ம பார்த்தது இல்லைங்களா, 90 டிகிரி ரைட் ஆங்கிளில். அப்போது இந்த ஹைப்போட்டினஸ் 90 டிகிரிக்கு எப்போயுமே ஹைப்போட்டினஸாக இருக்கும். தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்க பர்பண்டிகுலர் பை பேஸ். அப்போ 30 பை எவ்வளோ, பிபி இல்லைங்களா, அதான் 30 பை பிபி. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பிபி ஈக்குவல் டு 30. அப்போ ரெண்டுமே 30 ஆகிடுச்சு. அப்போது இதை நம்ம இன்னொரு இது மெத்தடில் பார்க்கும்போது இது என்னது, இட் இஸ் டு பி லைக் எ ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் மாரி இருக்குது கண்டிஷன்ஸ். புரியுது இல்லைங்களா? அப்படியே நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? அப்போ ஈக்குவேஷன் 1 வந்து நம்மளுக்கு √3 பை 30 ப்ளஸ் ஹெச் பை பிபி ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 1, பிபி ஈக்குவல் டு 30 அப்படின்றது ஈக்குவேஷன் 2ஆ நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து ஃபர்தர் சிம்பிளிஃபை பண்ணணும். சப்ஸ்டியூட்டிங் த ஈக்குவேஷன் 2 in 1. புரியுது இல்லைங்களா? அப்போ 2 என்ன கிடைக்கிது நம்மளுக்கு, பிபி ஈக்குவல் டு 30 மீட்டர் அப்படின்னு நம்மளுக்கு இருக்குது இல்லைங்களா? ஸோ இதை எடுத்து நம்ம எதில் பண்ணுறோம், ஈக்குவேஷன் 1ல் தூக்கி போடுறோம். புரியுதுங்களா? அப்போது √3 30 ப்ளஸ் ஹெச் பை பிபி அப்படின்றத ஈக்குவேஷன் 1. அதில் √3 ஆசிட்டிஸ் அப்படியே போட்டுக்கிறோம், 30க்கு 30 அப்படியே போட்டுக்கிறோம், ஹெச்சுக்கு ஹெச் அப்படியே போட்டுக்கிறோம். பிபிக்கு பதில் தான் நம்ம அங்கே ஈக்குவேஷன் 2ல் வந்ததை எவ்வளோ வந்திருக்கு, 30 அப்படின்னு வந்திருக்கு. அந்த 30 எடுத்து நம்ம பிபிக்கு பதில் 30 எடுத்து நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கிறோம். அப்போது நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறோம். 30 ப்ளஸ் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 30 இன்ட்டு √3 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ 30 ப்ளஸ் ஹெச் ஈக்குவல் டு 30 √3 இல்லைங்களா? அப்போ ஹெச் ஈக்குவல் டு 30 √3, இந்த ப்ளஸ்ஸு 30 வந்து ஈக்குவல் டு இந்த பக்கம் வரும்போது -30 அப்படின்னு நம்மளுக்கு மாறிடும் இல்லைங்களா? அப்போ ஹெச் ஈக்குவல் டு 30 √3, ஏன்னா 30 காமனாக நம்ம எடுத்துடுறோம். இந்த 30 இருக்குது, இந்த 30 இருக்குது இல்லைங்களா? அப்போ இங்கேயும் 30 நம்மளுக்கு இருக்குது, இங்கேயும் நம்மளுக்கு 30 இருக்குது. இந்த 30 நம்ம காமனாக வெளியில் தூக்கி போட்டுட்டோம்னா, அவுட்டரில் போட்டுட்டோம்னா √3 -1 இல்லைங்களா? இன் பிளேஸ் ஆஃப் த 30 இட் புட் 1 போட்டுக்கிறோம். அப்போது 30 ஹெச் ஈக்குவல் டு 30, √3யோட வேல்யூ நம்மளுக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும், என்னது 1.732 இல்லைங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், √3க்கு பதில் 1.732 இருக்குது இல்லைங்களா? அந்த √3க்கு பதில் 1.732 போட்டுட்டு மைனஸுக்கு மைனஸ் போட்டுறோம், 1க்கு 1 அப்படியே போட்டுறோம். அப்போ 1.732லேருந்து -1, அப்போ 1.732 அதில் 1 பண்ணோம்னா 2 3 7, 1ல் 1 போச்சுன்னா 0, அப்போ 0.732, அப்போ 0.732 இல்லைங்களா இன்ட்டு 30 நம்மளுக்கு 21.96 அப்படின்னு கிடைக்கும். மீட்டர்ஸை நம்ம ஹைட்டாக இருக்கிறதுனால மீட்டர் நம்ம போட்டுக்கணும். ஹென்ஸ் த ஹைட் ஆஃப் த டவர் இஸ் 21.96 மீட்டர் அப்படின்ட்டு நம்ம கன்க்ளூஷன் ஃபைனலாக வந்துடும். புரியுது இல்லைங்களா? அதுதான் ஹைட் ஆஃப் த டவர். எவ்வளவு, 21.96 அந்த டவரோட ஹைட்டு. அதை தான் நம்ம இங்கே கன்சிடர் பண்ணுறோம்.